3 to 1 ஆல்ரெடி டைம் ஸ்டார்ட் ஆகி 2 நிமிஷம் போய் ஓடு 1 minute தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. மாட்டிக்கிச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படிலாம் கிடையாது. லூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு vlog நம்பர் 3. வீடியோ எடுக்கலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே போகலான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ பயங்கர வெயிலாக இருக்கனால we have decided to go to புர்ஜ்மான் மால். நம்ம 2 பேருக்கான சேலஞ்ச் இது. 20 dirhams பட்ஜெட். அந்த 20 dirhamsல எனக்கு பிடிச்சத நீ வாங்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 20 dirhams மால்ல உனக்கு பிடிச்சது. சரி சரியா? ஓகே. இதுதான் சேலஞ்ச். எனக்கு பிடிச்சது நீ வாங்கிட முடியும். கேர்ள்ஸ்க்குலாம் ஈஸியாக கிடைச்சிரும். எப்படி கிடைக்கும்? கிடைச்சிரும். மினிஸும் போனால் கிடைச்சிரும். ஆனால் உனக்கு வாங்குறது கஷ்டம். ஸோ பட்ஜெட்டை பார்த்து பேசு. 20. 50. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 20. ஓகே எனக்கு ஓகேப்பா. எனக்கு நீ போய் வாங்கிட முடியும். உனக்கு வாங்க தான் கஷ்டம். ஒரே ஒரு அதில் கண்டிஷன் இருக்கு. நான் கேரி ஃபோர் போகக்கூடாது. இந்த க்ரோசரி ஐட்டம் மாதிரி எதுவும் வாங்கக்கூடாது. ஏன்னா அங்கே போனால் உனக்கு 2 dirham 3 dirhamல கூட ஏதாவது ஒன்று நீ வாங்கிக்கலாம். என்ன கொடுமை சரவணன். எனக்கு ஓகே. நான் என்ன வேணா வாங்குவேன். அதாவது எனக்கு பிடிச்சிருக்கணும். உனக்கு பிடிச்சிருக்குமா? எப்படியோ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு ஃபன் சேலஞ்ச் பண்ணலாம்னு டிசைட் பண்ணோம். பட்ஜெட் only 20 dirhams. ரூல் சிம்பிள். 20 dirhamsல எனக்கு பிடிச்சது ஏதாவது அவ வாங்கணும், அவளுக்கு பிடிச்சதை நான் வாங்கணும். என்ன வேணும்னாலும் வாங்கலாம், பட் பட்ஜெட் கிராஸ் பண்ணக்கூடாது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ஹைப்பர் மார்க்கெட்ல போய் எதுவும் வாங்கக்கூடாது. அது டூ ஈஸி இல்ல. ஸோ இப்போ துபாயில 20 dirhamsல டீசெண்டா ஏதாவது வாங்க முடியுமா? அதுவும் மால்ல டவுட் தான், பட் ட்ரை பண்ணுவோம். ஸோ எண்ணில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வாங்குறோம்னு. வாங்க போலாம். எனக்கு நல்ல நல்ல கிஃப்டாக வாங்க. உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். பட்ஸ் வாங்கி தரவா? மூக்குலையும் காதுலையும் வச்சுன்னு. சரி ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, உனக்கு 30 minutes தான் டைம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:30. ஓகேவா? 1:30 ஆகுது. 2 o'clock வரைக்கும் உனக்கு டைம். சேலஞ்ச் அக்செப்டட். 3 to 1 ஆல்ரெடி டைம் ஸ்டார்ட் ஆகி 2 நிமிஷம் போயிடுச்சு. ஓடு ஓடு ஓடு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சுத்தினே ரவுண்ட் வச்சு சுத்தினே இருக்கிற. சரி இப்போ என்ன எங்க மீட் பண்ணலாம்? மினிசோ 2 o'clock மினிசோ. 2 o'clock வந்து கீழே டில்லிக்கு வா. டில்லியா? ஓகே பை. எங்க போற இப்போ? நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போற. அவன் அந்த பக்கம் போயிட்டா. நேற்று நான் வந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போதே அவளுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி சும்மா கேட்டு வச்சேன். எனக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. 20 dirhamsக்கு இங்கே வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்கு கேப் பிடிக்கும். இங்கே ஒரு கடை இருக்குது, கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு 10 dirham 20 dirhamsக்கு எதனா கேப் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ 20 dirhamsக்கு நான் வந்திருக்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிசோக்கு வந்திருக்கேன். இங்கே லேடிஸ்க்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்னென்ன தேவை எல்லாமே கிடைக்கும். ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. இதுவே 15 dirhams வந்தது. ஆக்சுவலாக போயிட்டு இருக்கும்போது இந்த கடையை பார்த்தேன். ஆஃபீஸில் வந்து இறச்சு. ஸோ இந்த கடையில் ஏதாச்சும் கேப் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, மைண்ட் டைவர்ட் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஹேவ் கேப் ஃபார் மென்ஸ்? ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட கேப் இருக்கான்னு கேட்டோம். ஆனால் கேப் இல்லை, போனட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது வந்து 15 dirham தான். பட் இது வந்து அவங்க போட மாட்டாங்க, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வாங்க முடியாது. ஸோ நம்ம வேறு கடைக்கு போகலாம். How much is this? 1260. இது ஒன்று வாங்கியிருக்கேன், ஐப்ரோ பென்சில் ஒன்று. இது வந்து 12 dirhams 60 fils. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இது மட்டும் வந்து வாங்குகிறேன். ரிமைனிங் வேறு எதாவது மற்ற கடையிலையும் போய் பார்த்துட்டு வேறு எங்கன்னா வந்து எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ரிமைனிங் 7 dirhamsக்கு.
plastic bag, sir? No. கடை தான் சொன்னேன், இந்த கடையில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ 10 dirhamக்கே நல்லதாக வாங்கலாம். வாவ், நான் சொன்னல 20 dirham, 50 dirham, 60 dirham, 20 dirham. இங்கே நிறைய வந்து 20 dirham, 10 dirhamsலாம் இருக்கும். பட் வந்து நம்ம தேடணும். ஸோ கேப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அது ஒரு கேப்பு. OMG 6480. அங்கே கொஞ்சம் கேப் இருக்குது, போய் பார்க்கலாம். நான் சொன்னல 15 dirhams only. பயப்பிடிச்சிட்டான். இந்த கேப்பு 15 dirham தான். ஓவர் சைஸ் தான், பட் சைஸ் பத்துமான்னு தெரியல. இந்த கேப் பார்த்தேன், இதுவும் செம்மையாக இருக்குது. இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இது வாங்கலாமா. சூஸ் திஸ் கேப் ஓவர் திஸ். அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மேபி பிடிக்கலனாலும் கடைங்க தான் இருக்குது, வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த கேப் தான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் see. This is 15, right? எதை பார்த்துட்டு மாட்டிக்கிச்சு. வாப்பா குமார், என்ன இந்த பக்கம்? டைம் இப்போ 1:43. கொடுத்த டைம்குள்ளவே நம்ம வாங்கி முடிச்சிட்டோம். ஆனால் அவன்கிட்ட காட்ட மாட்டேன், வாங்கி தான் நிற்கிறான். வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். 20 dirhamsக்குமா? வாங்கிட்டேன். கரெக்டாக 20 dirhams. கரெக்டாக 20 dirhams இல்லை, நான் 15 dirham வாங்கியிருக்கேன். இன்னும் 5 dirhamsக்கு அப்படிலாம் கிடையாது. உனக்கு வாங்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் 2 o'clock மீட் பண்ணலான்னு சொன்னேன். ஆந்தி வேலையை பிடிச்சிட்டேன். இப்போ இன்னும் வந்து 15 minutes டைம் இருக்கு. 15 minutes டைம். 5 dirhams இருக்கு. ஆனால் 5 dirhamsக்கு இங்கே எதுவுமே வாங்க முடியாது. வாங்கலாம். வாங்க முடியாது. எப்படி வாங்கலாம். வாங்க முடியாது. நான் வந்து சாக்லேட் தான் வாங்கி தருவேன். தியா வேலை செய்யணும் குமார். 2 மணிக்கு பார்ப்போம். கண்டுபிடி, சுத்து 4 மணி நேரம் இருக்குது. இந்த பக்கமே நான் ஒரு 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். என்னை லூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. 5 dirhamsக்கு நான் என்ன வாங்குறது? பேசாமல் 20 dirhamsக்கு ஃபுல்லாகவே எதுனா வாங்கி வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்போம், ஏதாச்சும் கிடைக்குதான். என்ன லேடிஸ்க்கு எதுவும் இல்லை. $7 dirhamsக்கு ஒன்றுமே இல்லையா? இல்லை, தப்பாக தான் இருக்கு. இன்னும் நமக்கு 15 minutes தான் டைம் இருக்கு. எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக மினிசோவே போயிடுவேன். மினிசோ போயிட்டு அங்கேயே என்ன கிடைக்குதோ பார்த்துட்டு அதே வாங்கிடலாம். ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து 350. நம்மக்கிட்டே வந்து இன்னொரு 3 dirham 50 fils இருக்குது. இது ஹையர் ரெண்ட். ஓகேவா, நான் இங்கே 2 வாங்கியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபேஸ் மாஸ்க்கு. இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து 3 dirham 50 fils. இங்கே எடுத்ததும் அதே ப்ரைஸ் தான். ஸோ இது நமக்கு 7 dirhams வந்துச்சு. ரிமைனிங் நம்மக்கிட்ட 50 fils இருக்குது. 50 fils வந்து ஒன்றுமே வாங்க முடியாது. சரி, மினிசோக்குள்ளே குட்டி குட்டியாக க்யூட்டாக சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எதனா கிடைக்கும். ஆனால் 5 dirhamsக்கு கிடைக்குமானா தெரியல. ஸோ வில் ட்ரை. மாட்டிக்கிச்சி. 5 dirhams. அப்புறமா வந்து நோட்ஸ்லாம் இருக்குது. பேசாமல் இந்த மாதிரி எதனா வாங்கி கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். பிகாஸ் கண்டிப்பாக 5 dirhamsக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஏதாச்சும் நோட் மாதிரி எதனா வாங்கி கொடுக்கலாமான்னு பார்க்குறேன் 5 dirhamsக்கு. டைம் போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்குது. எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, என்ன வாங்க தெரியல. சரி, நான் இந்த நோட் புக் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதனா 5 dirhams கிடச்சுன்னா எடுப்பேன். அப்படி இல்லைனா இதை பில் போட்டு முடிச்சிடலாம். இல்லை, ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இங்கே தான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் பட்ஜெட் வந்து 20ன்றனால இங்கே கண்டிப்பாக இல்லைன்னா நான் இங்கே தான் வந்து வாங்கியிருப்பேன். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னும் 3 minutes தான் இருக்குது. சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு.
20 dirhamsக்கு ஒரு கேப்பு ஒரு நோட் புக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே, அவங்க வந்து கீழே இருக்க ஃபில்லிக்கு வேறு சொன்னாங்க. பாடி ஒர்க்ஸில் வேறு ஆஃபர் போட்டிருக்காங்க 25 dirham. சேலஞ்ச் ஒரு 25க்கு இருந்துருக்கூடாதா? அழகான ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துட்டு நானும் நைஸாக யூஸ் பண்ணியிருந்துருப்பேன். இன்னும் 1 minute தான் இருக்குது, இன்னும் நான் போவே இல்லை. சார் அங்கே உட்காந்துட்ருக்காரு முன்னாடியே வந்து. எனக்கு தெரியும் நீ மினிஸோ தான் போயிருப்பேன்னு. கீழே இருக்க ஃபில்லியில் தான் ரிவீல் பண்ணலாம் பார்த்தோம். பட் அந்த ஃபில்லி வந்து செம்ம க்ரௌடாக இருந்தது. எனக்கு புர்ஜுமான் மால்லேயே ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் இது. அழகாக இருக்குல்ல இந்த ஸ்பாட், பாருங்க அழகாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஃப்ரீ டீயா? வாவ். நீங்கள் ஃபில்லி ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டீ, அப்புறம் இதுவும் ஃப்ரீயா? அது ஃப்ரீ கிடையாது, அது பே பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டீ வாங்கி ஜாலியாக குடிச்சிட்டு போகலாம். நீங்கள் எந்த டீ, ஸ்மாலு, மீடியம், லார்ஜ் எந்த டீ எடுத்தாலுமே ஃபில்லி ஆப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எப்போவுமே ஃப்ரீ. அது சாஃப்ரான் டீயாக இருக்கலாம், நிறைய டீஸ் அவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ எந்த டீ வேணால் அது வாங்கிட்டு போகலாம். அவரை அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சரி, நான் ரிவீல் பண்ணலாமா? இதையா வாங்கினேன்? அவங்க எவ்வளோ ஐட்டம் இருந்தது. ஐப்ரோ பென்சில், இது எனக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இதை நான் வாங்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று கூட நான் மினிசோ வந்து இது வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் வாங்கலை. படிச்சு ஓகே, இது எனக்கு யூஸ்ஃபுல் தான். இதுவும் எவ்வளோ பில்லு? ஏதோ வந்து சும்மா வாங்கணும், அந்த 20 dirhamsக்கு வாங்கணும். நீங்கள் வாங்கிட்டான். இது வந்து 7 dirham சரிங்களா? இன்னொன்று வந்து 12 dirham 60 fils. இந்த காமி நீ என்ன வாங்கினேன்? ஸோ ஃபஸ்ட்டு சொன்னல தொப்பி தொப்பி போட்டு பாரு. இது உனக்கு பிடிக்கலன்னா மாற்றிக்கலாம், நிறைய கேப்ஸ் இருக்குது. பட் எனக்கு இது பிடிச்சிருந்து. உங்ககிட்ட இந்த மாதிரி கேப் இல்லைல்ல? நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட நீ இப்போ எங்கே போய் மாற்றிக்கோ. ஓகே, ஸோ இது வந்து 15 dirham. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஐ ஹவ் நோ ஆப்ஷன், சாரி. நீயும் மினிசோ போயிட்டு. நானும் மினிசோ போனேன். ஆனால் உனக்கு 5 dirhams அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் எங்களுக்குலாம் க்யூட்டாக இருந்துச்சு, உனக்கு எதுவுமே இல்லை. யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுனா எழுதலாம், உங்கள் மேனேஜர் எதனா சொன்னால் நோட் பண்ணலாம். இல்லை நான் எதனா சொன்னால் நீ அடிக்கடி மறந்துடுறல, அப்போ அதை வந்து இதில் நோட் பண்ணி வச்சு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல். இது அந்த 5 dirhams நீ சொன்னீங்கன்னா வேணான்னா போ, நானே வச்சுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வேறு என்ன சேலஞ்சஸ் பார்க்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய சேலஞ்ச் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம், கப்பிள்ஸ் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன சேலஞ்ச் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் அதை ட்ரை பண்ணுறோம். பை பாய்.